கிறிஸ்துக்கள் அன்பான காலை கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது: விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஒரு ரஷ்ய ராணுவ தலக்கர்த்தன் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, எப்படியாச்சும் ஒரு பாதிரியாரை பார்த்து ஆண்டவரை குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதனால என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஹங்கேரியில் உள்ள அந்த இடத்துக்கு போய் ஒரு ஃபாதரை பார்க்குறாரு. அவரை பார்த்த உடனே உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த உரையாடுகிற அந்த அறைக்கு என்ன செஞ்சாரு, அந்த ராணுவ அதிகாரியை கூப்பிட்டு போறாரு. அப்படி கூப்பிட்டு போயிட்டு அங்கே உட்கார்ந்த ரூமை போயிட்டு கதவை அப்படி சாத்தும் பொழுது என்னச்சுன்னா, கதவுல ஒரு பெரிய சிலுவை மாட்டி இருந்துச்சு. அதை பார்த்த உடனே இந்த ராணுவ அதிகாரி தலையாசிட்டு, இதை வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன செய்றீங்க, எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க, இந்த சிலுவையை காட்டி என்ன செய்றீங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்க. தேவன் ஒரு அன்பானவர், அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்றீங்க, எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. அதுல பணக்காரர்கள், ஏழைகள் எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, என்ன தன்னுடைய மதியினத்தினால என்ன செய்யறாங்க, அதில் சேர்ந்துடுறாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அதனால நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீங்க என்ன செய்யுங்க, அவர் உண்மையான கடவுள் இல்லை அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிடறேன், நான் உங்களை விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு சொல்றாராம். அது எப்படி நான் உண்மை இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க அப்படி யாரையும் ஏமாத்தல. நாங்க உண்மையான அன்பு, உண்மையான கடவுள் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார், தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சார் அப்படின்னு சொல்லி, அவர் தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு நாங்க சொல்வதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த பாஸ்டர் சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது இந்த ராணுவ அதிகாரிக்கு ரொம்ப கோவம் வருது. அவர் சொல்றாரு, அது நீங்க பாக்குறீங்கல்ல என் கையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்றேன், கையில துப்பாக்கி இருக்குது, அதனால என்ன செய்வேன், உங்களை சுட்டு போட்டுருவேன். அதனால நீங்க என்ன செய்யுங்க, நீங்க மரித்து போகாம இருக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், அவர் உண்மையான தேவனுடைய குமாரன் இல்லை அப்படின்ட்டு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னாரு, நீங்க என்ன செய்ய போறீங்க, சுடத்தானே போறீங்க, நீங்க சுட்டாலும் உண்மை எப்படி பொய்யாக மாற்ற முடியும்? அவர் என்னது, உண்மை உள்ள தேவன். அவர் தன்னுடைய குமாரனை பரலோகத்திலிருந்து நம்ம ரட்சிப்பதற்காக இங்க நம்ம உலகத்துக்கு அவர் மானிடனாக பிறந்தவர். அவர் எப்படி நான் தேவனுடைய குமாரன் இல்லை அப்படின்ட்டு சொல்ல முடியும்? இந்த துப்பாக்கியை பார்த்ததுனால உண்மை பொய்யாயிரமா, அல்லது நான் தான் அதை மாத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த போதகர் அவரோடு கூட உரையாடி கொண்டிருந்தார். அப்போ அந்த மகன் இல்லை, நீங்க உனக்கு இன்னும் கூட நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இன்னும் கூட 5 மினிட்ஸ் கொடுக்குறேன், நீங்க ஒத்துக்கங்க, அவர் உண்மையான கடவுள் இல்லை, அவர் தேவனுடைய குமாரன் இல்லைன்றத நீங்க ஒத்துக்கங்க. ஏன்னு சொன்னா, நீங்க அநேகர் என்ன செய்றீங்க, அவர் தான் எனக்கு இதை செஞ்சாரு அதை செஞ்சாரு, நான் வியாதியா இருந்தேன், என்னுடைய வியாதியை சுகம் அடிச்சுட்டாரு, என்னுடைய பிள்ளையுடைய திருமணத்துக்காக பணம் இல்லாம இருந்தேன், ஒரு சகோதரர் கொண்டு எனக்கு உதவி செய்ய, அநேக காரியங்கள் நீங்க சொல்றீங்க. அவர் தேவனுடைய குமாரன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அநேகர் என்ன சொல்றாங்க, அவர் தேவனுடைய குமாரன் சொல்லி அவரை விசுவாசித்து அவருக்காக நாங்கள் ஜீவனை கூட கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லி அநேகர் இருக்கிறாங்களே, அதெல்லாம் அவங்களெல்லாம் நான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாலிபன் சொன்னாராம். இந்த ராணுவ அதிகாரி வாலிபனா இருக்கிறதுனால ரொம்ப விடுக்கா சொன்ன உடனே அப்பா அந்த போதகர் சொன்னாரா, அந்த ஃபாதர், இல்ல நீங்க என்னதான் என்ன கொன்று போட்டாலும் நான் உண்மையை சொல்லாம என்னால் இருக்க முடியாது, அவர் தேவனுடைய குமாரன், அவர் எனக்காக இந்த உலகத்துக்கு எனக்காக அவர் என்ன செஞ்சார், மரித்தார்ன்றதை நான் உயிர் இருக்கிற வரைக்கும் சொல்லுவேன், உயிர் போகும் பொழுதும் சொல்லுவேன் அப்படின்ட்டு சொன்னாராம். உடனே அந்த அதிகாரி என்ன செஞ்சாருன்னா, அப்படியே அவரை துப்பாக்கியை கீழே போட்டுட்டு அப்படியே அவரை கட்டி பிடிச்சி கண்ணீரோடு அழுதாராம். அழுதுட்டு அவர் சொன்னாராம், எல்லாரும் சொன்னாங்க இந்த தெய்வத்துக்காக நான் உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா அது எனக்கு நம்புறதுக்கு முடியல, அது நிஜமா இருக்குமா? ஒருவேளை விசுவாச பிள்ளைகள், சரி விசுவாச பிள்ளைகள் ஒருவேளை என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, ஆனா அதை எடுத்து சொல்றவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய ஜீவன் தன்னுடைய உயிருக்காக என்ன செய்வாங்க, மறுதளிப்பாங்களா அப்படின்றது பார்க்கணும். அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, யாராவது தன் உயிரை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நின்னாங்கன்னு சொன்னா, நான் இந்த தெய்வத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இவ்வளவு நேரம் உங்களோட உரையாடி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த ராணுவ அதிகாரி சொல்லி கட்டி பிடித்து அழுது, நான் இந்த தெய்வத்தை என்ன செய்யறேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய ஒரு விசுவாச மகனாக மாறார். ஆண்டோடைய அன்பை புரிந்து கொண்டாராம். ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டோடைய அன்பு அப்பேற்பட்ட அன்பு, அது அவர் தேவனுடைய குமாரன். அவர் சொன்னார்ல, நான் தேவனுடைய குமாரன் என்பதை காட்டிலனது இந்த உலகத்துக்கு நான் இவர்களை மீட்டுக் கொள்வதற்காக என்ன செய்வேன், நான்
என்னை நான் தாழ்த்துவேன், அதை நான் ரொம்ப பெருசா என்றேன் அப்படின்னு சொன்னேன். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பார்த்தீங்கன்னா வேதாகமத்துல இப்ப 4 வாலிபர்கள் கதை வந்து தானியேல் புஸ்தகத்துல இருக்கும். அதுல 3 வாலிபர்களுக்கு பெரிய சோதனை வரும். ஆனா அவங்கள வந்து அக்கினி சூழல போட போறாங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்ல நீங்க போடுங்க, அதுக்காக நீங்க நிறுத்தி வைத்த சிலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். ஏன்னு சொன்னா எங்க கற்பனையில சொல்லி இருக்குது, நீங்க நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், நீங்க எங்களுக்காக எந்த விக்கிரகத்தையும் நீங்க உண்டாக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, அதை நாங்க படிச்சிருக்கிறோம். அதனால அந்த எபிரேய வாலிபர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த ராஜாவின் கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படியில. அப்ப ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவங்க சொன்னாங்க பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப எரியிற அக்கினி சூழல தான் போடுறதா பனிஷ்மெண்ட். ஆனா இந்த வாலிபர்கள் கீழ்ப்படியில, ராஜாவுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியில, அந்த சிலையை வணங்கல அப்படின்னு சொன்ன உடனே ராஜா அதனுடைய தீ அது வந்து 7 மடங்கு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா கூட என்ன செய்வாங்க, இந்த வாலிபர்கள் சொல்லுவாங்க, இந்த ராஜாவுடைய கழிக்கும் இந்த தீக்கும் என்ன செய்ய ரட்சிக்க எங்க ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது. ஒருவேளை அவர் எங்களை ரட்சிக்காம போனாலும் கூட நாங்க என்ன செய்ய மாட்டோம், நீர் நிறுத்தின இந்த சிலையை வணங்க மாட்டோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதே போல கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் இந்த தேவனை அறியாத இருக்கிற பிள்ளைகள் கூட ஆண்டோடைய அன்பை புரிந்து கொள்வீங்கன்னு சொன்னா, எப்படி இந்த மனுஷன் பெரிய இராணுவ அதிகாரி ஆண்டுடைய அன்பை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டாரோ, அதே போல நீங்களும் நானும் கூட என்ன செய்யணும், ஆண்டுடைய அன்பை எப்பவுமே தியானிக்கிறவர்களாக இருக்கணும். எப்படி நம்ம மற்றவர்களுக்கு சாட்சிகளாக நம்முடைய ஜீவனே போனாலும் கூட அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க கூடாது அப்படின்றது எப்படி இந்த வாலிபர்கள் எடுத்த முடிவு. வேதாகமத்துல அது ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. இப்போ இதுல சத்தியம் இருக்கிறது அப்படின்றது யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, ஆண்டவர் மேல் நம்ம விசுவாசம் வச்சுன்னு சொன்னா, எப்படி அந்த வாலிபர்கள் அந்த தீக்கு இரையாகாதபடிக்கு தேவகுமாரனே வந்து என்ன செஞ்சார், அவங்களை காப்பாற்றினார். தேவகுமாரனே அவளை காப்பாற்றி அந்த ராஜாவே என்ன செய்யறாரா, இப்ப அறிக்கையிடுறாரு, இந்த வாலிபர்கள் வணங்குகிற தேவன், ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி. அதே போலதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவர் தேவனுடைய குமாரன், உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்தவர். எப்படி இந்த வாலிபர், இராணுவ வாலிபர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரோ, அதே போல இந்த செய்தி யாரும் கேட்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார், தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்க பற்றி கொள்ள ஆசையா இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுடைய ஜீவத்தை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அப்பா அவர் உங்களை என்ன செய்வார், நல்வழி நடத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஜெபம் செய்வாங்க. எங்கள் மேல் பிரியமாயிருந்து எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றிலும் துணை நின்று எங்களை காத்து எங்களை வழிநடத்தி வருகிற பரலோக தந்தையே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் குறையில்லாதபடிக்கு கொடுத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல உடன்பிறப்புகளுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல நண்பர்களை கொடுத்ததற்காக உமக்கு துதிக்கும் நன்றி எடுத்துக்கொள்கிறோம். சாமி, எல்லாவற்றையும் பெற்றிருக்கிற நாங்கள் ஆண்டவரே, இந்த அன்பை உணர்ந்து கொள்ள, உடைய அன்பு நிமித்தமாக கட்டப்பட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சுவாமி, நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உண்மையே நாங்கள் நம்பி இருக்க, விசுவாசத்தோடு இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. நாங்கள் உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிற பிள்ளைகளாகவும், எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் அதை காட்டுகிற பிள்ளைகளாகவும் இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய அன்பை குறித்து எல்லா சூழ்நிலையிலும் உண்மை மறுதளித்து விடாதபடிக்கு, எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் ஒருவேளை மரணமே எங்களுக்கு நேரிட்டாலும் கூட உண்மை நாங்கள் மறுதளிக்காதபடிக்கு உங்களுடைய அன்பில் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. ராஜ வருவது நிறுத்தல் வேண்டுமாய் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் சொன்ன நல்ல தகப்பனே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.